இப்போ வந்து பெற்றோர்கள் ஏன் காதலிப்பதற்கு தடை போடுகிறார்கள்? நீங்கலாம் காதலிக்கக்கூடாது. அப்டின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, வரன் தேடுகிற வேலை எங்களுடைய வேலை. நீங்களே தேடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் காதலிப்பதற்கு தடை போடுகிறார்கள். நீங்களே வரன் தேடக்கூடாது. நாங்க தான் அந்த வரன தேடுவோம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அதோட தொனி பாருங்க. நீங்க தேடக்கூடாது. வரனை நீங்கள் தேடக்கூடாது. நாங்க தான் தேடுவோம். நீ சும்மா இரு. உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள அடிமைகளாவே வளர்க்குறாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து சாப்பாடு, உணவு, பணம் எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. அதுபோல உனக்கு பெண்ணையும் நான் குடுப்போம். இதெல்லாம் வாங்கி தர தெரிஞ்ச எங்களுக்கு, கல்வி, உனக்கு தேவையான கல்வி, உனக்கு தேவையான ஆடை, உணவு, இருப்பிடம் எல்லாத்தையும் வாங்கி தந்தோம்ல. அதுபோல அதுவும் ஒரு தேவை, இதுவும் ஒரு தேவை. பெண்ணும் ஒரு தேவை தான். அல்லது மணமகனும் ஒரு தேவை தான். திருமணமும் ஒரு தேவை தான். அந்த தேவைய நாங்களே பூர்த்தி பண்ணுவோம். நீ போகாத. அப்ப இதில என்ன ஆகுது அப்டின்னா, இந்த இளைய தலைமுறையினருக்கு அப்ப நம்ம சும்மா இருந்தாலே போதும் போலுக்க. நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு வந்துரும் போலுக்க. அப்படிங்கிற நெனப்பு நெறைய பேர்ட்ட இருக்கு. அதனால காதலிக்க நமக்கு தேவையான பொண்ணு நம்மள தேடி வருவா. நமக்கு தேவையான ஒரு ஆம்பள நம்மள தேடி வருவாங்க. நமக்கு சாப்பாடு எல்லாமே நம்மள தேடி வரும்னு நெனைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, அத வந்து இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நாம முயற்சி பண்ணா தான் நமது தேவைகளை பெற முடியும். அப்படிங்கிற மனப்பான்மையை பெறுவதற்கு ரொம்ப நாள் ஆயிருது. இவங்க ஒரு மனப்பான்மைக்கு பழகி விட்டுர்றாங்க. இளைய தலைமுறையினர் வந்து எப்படி தெரியுமா? ஒரு 25 வயசு வரைக்கும், கல்யாணம் ஆகுற வரைக்கும் அல்லது படிச்சு முடிச்சு வேலைக்கு போகிற வரைக்கும் சாப்பாடு, பணம், சாப்பாடு, உடை, இருப்பிடம் இந்த இப்படியான தேவைகள் எல்லாத்தையும் இப்ப இன்னொருத்தர் நமக்கு தருவாங்க. நாமளா போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு இளைய தலைமுறையினர் ஆளாயிடுறாங்க. அதுபோல காதலிக்க வேண்டாம். நமக்கு தேவையான பெண், நமக்கு தேவையான கணவன் நம்மை தேடி வருவாங்க. நமக்கு கொண்டு வருவாங்க. நாம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. நம்முடைய தேவைகள் அனைத்தும் நமக்கே வந்துரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைக்கு பழகிர்றாங்க. பழகி சும்மா இருக்கிறாங்க. சோம்பேறியா இருக்காங்க. இதனால தான் வந்து ஆனா படிப்பு மட்டும் நாம தான் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. என்னடா அந்த படிப்ப அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா மத்த எல்லாம் நம்மள தேடி வருது. ஆனா அந்த படிப்ப நாம தான் தேடி போணும். நாம தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். சாப்பாடெல்லாம் ஈஸியா வந்துருது. அப்பா, அம்மா குடுத்துடுறாங்க. ட்ரெஸ்ஸு, இருப்பிடம், தேவை, டிவி, மொபைல் ஃபோன் என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் அப்பா, அம்மா குடுத்துடுறாங்க. பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. ஆனா பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம எதையுமே தேட தேவையில்ல. அதே நேரத்தில இந்த படிப்ப மட்டும் நாம தான் தேடி போக வேண்டியிருக்கு. அதனால இந்த படிப்பு மேல வெறுப்பு. இது உலகம் முழுக்க இருக்கு. இந்த படிப்பு மேல வெறுப்பு வருவதற்கு, இந்த காதலிப்பதற்கு தடை. உனது தேவைகளை நீனே தேடிக் கொள்ள வேண்டும். என்கிற அந்த அணுகுமுறை நம்ம வாழ்க்கையில அப்ப சின்ன பசங்க எப்படி அவங்க உணவுக்காக என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் தானே குடுக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு, ஆடைக்கு, இருப்பிடத்துக்கு, செலவுகளுக்கு பெற்றோர்கள் தானே குடுக்கணும். அப்ப அவங்களா எப்படி செலவு பண்ண முடியும்? இதுக்கு என்னதான் தீர்வு அப்டின்னா, அரசாங்கம் படிப்பதற்கு சம்பளம் குடுக்க வேண்டும். படிப்பது தான் அவர்களுடைய வேலை. பிள்ளைகளுக்கு படிப்பது தான் வேலை. அது ஒரு வேலையா பாருங்க. கல்வி வேற, வேலை வேறன்னு பார்க்குறாங்க. கல்வி என்பது ஒரு வேலை. கல்வி கற்பது என்பது ஒரு வேலை. ஒரு வேலையின் தன்மை அது. இப்ப அப்ரென்டிஸா போறாங்க. ஒரு தொழிற்சாலையில வந்து உதவியாளரா போறாங்க, பயிற்சியாளரா போறாங்க. அதற்கே அவங்க சம்பளம் குடுக்குறாங்க. கத்துக்கிறதுக்கே சம்பளம் குடுக்குறாங்க. அதுபோல தான் இதுவும். கல்வி என்பது ஒரு வேலை. எவ்வளோ பெரிய உண்ம பாருங்க. நம்ம கல்வி வேற, வேலை வேறன்னு பார்க்குறோம். கல்வி கற்பதே ஒரு வேலை. இப்போ கத்துக் குடுக்குறது ஒரு வேலைன்னா, கற்றுக்கொள்வதும் ஒரு வேலை தானே! கத்துக் கொடுக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் குடுக்குறீங்க. கற்றுக் கொடுப்பது ஒரு வேலை என்றால், அப்போ கற்றுக்கொள்வதும் ஒரு வேலை தானே! அப்போ கற்றுக்கொள்வது கல்வி என்பது ஒரு வேலை. கத்துக்கிறது ஒரு வேலை. கத்துக் கொடுப்பது ஒரு வேலை. அப்ப நீங்க ஏன் கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் சம்பளம் குடுக்குறீங்க? கற்றுக்கொள்வதற்கு ஏன் சம்பளம் கொடுக்கவில்லை? அதான் நான் கேட்கிறேன். அப்ப அது அப்படி சம்பளம் குடுத்துட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, தான் கல்வி கற்பதால் நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? போய் தனது தேவைகளை பெற்றுக்கொள்வார்கள். ட்ரெஸ் வாங்கிப்பாங்க, சாப்பாடு நம்மளே சமைச்சுக்கிறதுக்கான காய்கறிய வாங்கிட்டு போவாங்க. பசங்க பள்ளிக்கூடத்தில படிச்சுட்டு, சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு 8 வயசுக்கு மேல அவங்களே உணவ சமைக்கணும். 8 வயசு வரைக்கும் எப்படி சமைப்பது என்பதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். 8 வயசுக்கு மேல பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அ பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது காலை உணவும், மதிய உணவும் அங்கேயே குடுத்துறணும். எங்க பள்ளிக்கூடத்திலே குடுத்துறணும். என்னுடைய கருத்துப்படி காலையில 6 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்கி மதியம் 1 மணிக்கு முடித்து விட வேண்டும். பள்ளிக்கூடத்திலே காலை உணவு, மதிய உணவு கொடுத்து விட வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் போதும் போதும் என்கிற அளவுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்துவிட்டு, அப்புறம் மாலை நேரம் வீட்டுக்கு போம்போது, இந்த பிள்ளைகள் தங்கள் உணவு 8 வயசுக்கு மேற்பட்ட அந்த பள்ளிகளில், கல்லூரிகளில் படிக்கிறவங்க என்ன பண்ணணும், காய்கறி வாங்கிட்டு போயி, இந்த காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, தனக்கு தேவையான உணவை சமைப்பதற்காக அந்த குழந்தைகள் ஏன்னா அதுக்கு படிப்பதற்கு சம்பளம் குடுக்குறாங்கல்ல, அப்ப அந்த சம்பளத்த பணத்த வச்சுட்டு, அவங்க தன்னுடைய தன்னுடைய உணவுக்கு தேவையான
காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. மளிகைலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு அன்றைக்கி சாப்பிடுவோம். அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைக்கணும். பெண்கள் இந்த சமைப்பதற்காக அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை வேண்டும் வேண்டும் தானே! அப்படி இருக்கும்போது இது இப்படி தான் நம்ம வாழ்ந்திருக்கணும். கல்வி கற்பது ஒரு வேலை. கற்றுக் கொடுப்பது ஒரு வேலை என்றால் கல்வி கற்பது அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது, சம்பளம் கொடுக்கும் அந்த சம்பளத்த வச்சுக்கிட்டு தங்களுடைய தேவைகளை பெறுவார்கள். உணவை பெறுவார்கள். உடையை பெறுவார்கள். அப்போ தான் வந்து ஓஹோ! நமது தேவைகளை நாம் தான் பெற வேண்டும். நமக்கு தேடி அது வராது. அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்ப தான் அவங்க பெண் தேடுவாங்க. பெண்ணும் ஒரு தேவை தான். ஒரு 16 அப்ப அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். ஒரு 16 வயசுக்கு அப்புறம் தான் காதலிப்பதற்கு அனுமதி, அல்லது 18 வயசுக்கு அப்புறம் தான் காதலிப்பதற்கு அனுமதி. அப்படி கொடுத்து, அதற்கு முன்பு காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு முன்பு காதலிக்கக்கூடாது. இளைய தலைமுறையினர் வந்து நம்ம சும்மா விட்டுற முடியாது. நீ பாட்டுக்கு காதலி அப்படின்னு விட்டுற முடியாதுல்ல. அப்படி அந்த மாரி கட்டுப்பாடுகள் 18 வயசுக்கு அப்புறம் நீ காதலிக்கணும். கண்டிப்பா காதலிக்கணும். 18 வயசு வரைக்கும் நீ காதலிக்கக்கூடாது. அல்லது 16 வயசு வரைக்கும் காதலிக்கக்கூடாது. 16 வயசுக்கு மேலயோ அல்லது 18 வயசுக்கு மேலயோ கண்டிப்பா காதலிக்கணும். காதலிக்கலன்னா அதுவே பெரிய தப்பு. நீ எப்பவுமே தனியாவே இருக்கக்கூடாது. அப்ப அந்த மாரி பண்ணும்போது, படிப்பதற்கு நம்ம சம்பளம் குடுத்துடுறோம். அந்த சம்பளத்த வச்சு உணவு, உடை எல்லாமே வாங்கிக்கிறாங்க. தனியா வீடும் குடுக்கணும். மாணவர்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு சிறிய வீடு அந்த அவங்க அப்பா, அம்மா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே குடுக்கணும். சுத்தி ஒரு காம்பவுண்ட் ஒரு ஒரு குடும்பம் என்றால் சுற்றி காம்பவுண்ட் இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு அரசாங்கமே குடுத்துறணும். 8 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு அரசாங்கமே ஒரு வீடு கட்டி குடுத்துவிட்டு, படிப்பதற்கு சம்பளம் குடுத்து, அந்த சம்பளத்திலிருந்து அந்த மாணவர்கள் அரசாங்கத்திற்கு வாடகை செலுத்த வேண்டும். ஒரு ரூ. 500 அந்த மாரி வாடகை செலுத்தணும். அப்ப இருப்பிடம் என்பது நமது தேவை. அதை நாம் தான் வாடகை குடுத்து பெறுகிறோம் அப்படிங்கிற அப்போ நமது இருப்பிட தேவையை நாம் தான் பெற்றோம். அரசாங்கம் நமக்கு இலவசமா கொடுக்கவில்லை. அதுபோல உணவையும் நாம தான் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடணும். நமது உணவை நாம் தான் சமைக்க வேண்டும். சமைப்பதற்காக பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடாது. நமது துணியை நாம் தான் துவைக்கணும். நமது துணியையும் நாம தான் வாங்கணும். அரசாங்கம் படிப்பதற்காக சம்பளம் தருகிற அந்த சம்பளத்தை வைத்து நமக்கு தேவையான துணியை நாம் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். நமது தேவைகள் அது அனைத்தையும் நாம் தான் தேடி சென்று பெற வேண்டும். அதுபோல ஒரு திருமணத்திற்கு தேவையான ஒரு பெண்ணையோ சரி, ஒரு ஆணையோ சரி, நாம தான் தேடணும். இந்த மாரி தனது தேவைகளை தானாகவே தேடுகிற அந்த நிலைமை எப்போ வரும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை, அந்த வழக்கம் எப்போ வரும் அப்படின்னா, படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். சம்பாதிக்கிறவங்கள தான் நம்புவாங்க. சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு. சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதையும் இங்க கிடைக்கும். சின்ன பசங்களுக்கும் மரியாதை தேவை. குழந்தைகளுக்கும் மரியாதை தேவை. அப்ப அந்த மரியாதை எப்போ வரும் அப்படின்னா, படிக்கும்போது வராது. ஏன்னா படிப்பதற்கு சம்பளம் நம்ம குடுக்கறதில்ல. படிக்கிறத ஒரு வேலையா நம்ம பார்க்கறதில்ல. அதுக்கு வேலையான்னு பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு சம்பளம் குடுப்பீங்க. அது மாரி சம்பளம் குடுக்கும்போது தான், தனது தேவைகள் அனைத்தையும் பெறும்போது அத்தோட திருமண தேவை, காதல் இதையும் அவங்க தேடிப்பாங்க. பெண்ணை தனக்கு துணையை தேடுகிற அந்த வழக்கத்திற்கு அவர்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும், பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, துணையை தேடும்போது எந்த வயசுலயும் துணைய இழந்துட்டாங்கன்னா, தனது துணையை திரும்பவும் தேடிக் கொள்வார்கள். இப்போ முதல் திருமணம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தனியா தான் இருக்கேன். பல வருஷமா தனியா தான் இருக்கேன். 18 வருஷமா தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. எவ்வளோ பாவம் இல்ல? சில பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. 20 வயசுல கல்யாணம். ஒரு 1, 2 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. 18, 20, 40, 45 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் வயசாயிடுது. அவ்வளோதான். இனிமே திருமணத்திற்கு வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிற மாரி இந்த அரசாங்கத்துக்கு இத பத்திலாம் கவலையே இல்ல. இலவசமா எதையாவது குடுத்துட்டா போதும். ரூ. 1000 உரிமை தொகை அப்படி இப்படி எதையாவது குடுத்துட்டு அதிலே திருப்தி அடைந்து விடுகிறது. தனக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு அப்படின்னு தெரியல. கட்டாய சட்டம் போடணும். தனியா யாரும் வாழக்கூடாது. இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் வந்து அரசு மயமாக்க வேண்டும். கட்டணமில்லாத சேவையாக மாற்ற வேண்டும். திருமணம் என்பது மிக முக்கிய வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக்குகிற ஒரு நிகழ்வு. திருமணம் பண்ணலன்னா அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. என்னத்துக்கு தான் வாழ்றோம் அப்படின்ற மாரி இருக்கும். அதனால திருமணத்த கட்டாயப்படுத்துங்க. தனியா வாழ்வத த தடுக்கிறதுக்கு சட்டம் போடணும். துணையோட வாழ்வத கட்டாயப்படுத்தி சட்டம் போடணும். அது 3 மாசத்துக்கு மேல யாரும் துணை இல்லாம வாழக்கூடாது. ஒரு கணவனையோ, மனைவியோ பிரிந்து விட்டால் அடுத்த 3 மாதத்துல இன்னொரு துணைய தேடணும். நீ எத்தன வாட்டி வேணாலும் விவாகரத்து பண்ணிக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிக்கோ. பிடிச்சவங்கள தேடி போறதுக்கு இங்க சுதந்திரமும், பாதுகாப்பும் இருக்கணும். நெருக்கடியும், கட்டாயமும் இருக்கணும். அது சட்டத்தின் மூலமாக அதை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி வந்துருச்சுன்னா, இந்த கல்யாணத்த பிரம்மாண்டப்படுத்த மாட்டாங்க. கல்யாணத்த பிரம்மாண்டம் இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி, நாங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்குறோம். ஒரு கல்யாணத்த எப்படி நடத்துறோம்னு சொல்லிட்டு, நாங்க நடத்துறோம்னு சொல்லி இவனுங்க பிரம்மாண்டப்படுத்துறானுங்க. இவனுங்களுக்கு இதான் லட்சியம். இந்த பெற்றோர்களுக்கு இந்த கல்யாணத்த பிரம்மாண்டமா நடத்துறேன். இவனுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி அதெல்லாம் முடியல இவனுக்கு. அதனால தான் என்ன பண்றான், வேற ஒரு லட்சியத்த ஏதாவது ஒரு லட்சியம் வேணும்ல. சரி பிள்ளைகளுக்கு கல்யாணத்த பெருசா நடத்தலாம். நம்ம தொழில்ல தான் நம்மளால சாதிக்க முடியல. அப்ப இந்த கல்யாணத்தையாவது நம்ம பிரம்மாண்டமா நடத்தலாம் பிள்ளைகளுக்கு. இதுதான் நம்மளுடைய சாதனை. கல்யாணத்த பிரம்மாண்டமா நடத்திட்டா, அப்பாடா சாதிச்சு முடிச்சாச்சு. அப்படி. அது அவரது பெற்றோர்களுடைய சாதனையாக பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் பிரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா, இது இவர்களுடைய சாதனை.
சாதிச்சிருக்காங்க. ரூ. 10,00,000 15, 20,00,000 செலவு பண்ணி ஒரு கல்யாணத்த நடத்தியிருக்காங்க பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் 1000 பேத்த கூப்பிடுறது. 1000 பேத்த கூப்பிட்டு பிரம்மாண்டப்படுத்தி, மிகைப்படுத்தி ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாக்கா, இப்ப நம்ம பிரிஞ்சுட்டா எல்லாரும் சிரிப்பாங்களே! இந்த மாரி பயத்திலே அல்லது அம்மா, அப்பா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பிரிஞ்சுட்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏதாவது செத்து கித்து போயிடுவாங்களோ, தற்கொலை பண்ணிப்பாங்களோ, அப்படி இப்படின்னு உளவியல் ரீதியா ஒரு அச்சுறுத்தல். மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை. இந்த திருமண நடைமுறை மிகைப்படுத்தப்பட்டதுங்கிறது முட்டு குடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால வந்து தானாகவே தேடிக் கொள்கிற வழக்கம் எப்போ வரும்னா, தனது தேவைகளை தானாக தேடிக் கொள்கிற அந்த பக்குவம், அறிவும், பொறுப்பும் அந்த அது எப்போ வரும் அப்படின்னா, படிப்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். படிப்பதை ஒரு வேலையாக கருத வேண்டும். வேலையாக கருதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற நடைமுறை வரும்போது, செலவழிக்கிற பழக்கம் அந்த படிக்கிற பசங்க அப்பவே சின்ன வயசுலயே மனிதர்களை தெரிந்து கொள்வார்கள். சம்பாதிக்கும்போது தான் நமக்கு மனுஷங்கள பத்தின அறிவு வரும். சம்பாதிக்கிற வரைக்கும் நமக்கு மனுஷங்கள பத்தின அறிவே வராது. அப்போ பிள்ளைகளுக்கு அந்த மனிதர்களை பற்றி அறிவு வர வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை இளைய தலைமுறையினை கட்டுப்படுத்துவது நமக்கு பெரும்பாடாக இருக்கிறது. நமக்கு நல்ல விஷயம்னு தெரியிறது, அவங்களுக்கு கெட்ட விஷயமா தெரியுது. அவங்களுக்கு கெட்ட விஷயம் தெரியுதுன்னு அ நமக்கு கெட்ட விஷயமா தெரியிறது, அவங்களுக்கு நல்ல விஷயமா தெரியுது. எதெல்லாம் செய்யாதன்னு சொல்றோமோ, அதெல்லாம் செய்றாங்க. காரணம் என்னன்னா, நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாம சம்பாதிக்கிறோம், அவங்க சம்பாதிக்கல. ஆனா 2 பேருமே வேல பார்க்குறோம். அவங்க படிக்கிற வேலைய பார்க்குறாங்க, நாமளும் ஒரு தொழில பார்க்குறோம். இப்ப ஆனா அத ஒரு வேலையா நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அந்த மரியாதைய குடுக்க மாட்டேன்றீங்க. நீங்க படிப்பதற்கு சம்பளம், அப்பதான் அந்த வேலைக்கு மரியாதை. அவங்க படிக்கிறதுக்கு இவ்வளோ மரியாதையா? அப்படின்னு நினச்சுட்டு இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு சம்பளமே தரலன்னா, உங்க வேலைக்கு மதிப்பே இல்ல. சம்பளம் குடுக்குறோம். உங்க வேலைக்கு மரியாதை இருக்கு. இந்தாங்க ரூ. 10,000 இப்ப சூப்பரா வேலை பார்க்குறீங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்தாங்க ரூ. 15,000 உங்களுக்கு சம்பளம். ஏத்திக்கிட்டே போறாங்க. என் வேலைக்கு எனக்கு மதிப்பு நான்லாம் 1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வேலையின் மதிப்பு அது. அதுபோல படிப்பதற்கு மதிப்பே இல்லாம போச்சு. நீங்க சம்பளமே குடுக்க மாட்டேன்றீங்க. அதுவும் அடிச்சு படிக்க வைக்கிறீங்க. அவங்க படிக்கிறதே ஒரு வேலை. அதுக்கு நீங்க சம்பளம் குடுக்கணும். சம்பளத்த குடுக்காம, அடிச்சா தான் அப்ப படிப்பாங்க. சம்பளத்த குடுக்கலன்னா, அடிச்சா தான் படிப்பாங்க. அடிச்சு, அடிச்சு படிக்க வைக்கிறாங்க. அதனால சம்பளத்த குடுங்க. படிப்பதற்கு சம்பளத்த குடுங்க. அவங்க சூப்பரா படிப்பாங்க. சம்பளத்த குடுத்துட்டா நம்ம ஒரு வேலைய ஒருத்தர் வந்து நம்ம சொல்லலனாலும் நம்ம செய்வோம். அதுபோல படிப்பதற்கு சம்பளம் கொடுத்து விட்டால், மாணவர்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை. படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்றால், அடித்தால் தான் அவர்கள் படிப்பார்கள். அதனால வந்து படிப்பதற்கு சம்பளம் கொடுத்து விட்டால், அந்த சம்பளத்தை வைத்து அந்த மாணவர்கள் தங்களுடைய அனைத்து தேவைகளையும் தேடி பெறுவார்கள். அந்த தேவைகளை நாம் தான் தேடி போக வேண்டும் என்கிற பழக்கம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும். பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், காதல் துணையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாம தான் தேடி போணும். அப்படிங்கிற அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்து அவர்களுக்கு வர வேண்டும் என்றால், படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சா இந்த மாணவர்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது. ஆனா, சாப்பாடு சமைச்சு குடுத்துறாங்க, துணிய துவச்சு போட்டுர்றாங்க, ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. அப்படிங்கிற மாரி உனக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி குடுத்துர்றாங்க. பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து குடுத்து, சீர்வரிசை எல்லாம் வாங்கி குடுத்து, இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கு தேவையான சீர்வரிசை, ரொக்க பணம் எல்லாம் வாங்கி குடுத்து செட்டில்மென்ட் பண்றாங்க. அது அந்த மாரி அதான் வந்து இதனால தான் திருமணத்த மிகைப்படுத்துறாங்க. அந்த உறவ மிகைப்படுத்துறாங்க. ஆனா, எப்படி இந்த உறவு அமைய வேண்டும் என்பதற்கு நான் சொன்ன இந்த விளக்கங்கள் இப்படித்தான் அமைஞ்சிருக்கணும். இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இது தப்புன்னு மட்டும் சொல்லல. அதற்கு மாற்று எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பண்ண வேண்டியத பண்ணிடுங்க ப்ளீஸ்.